மணித்துளிகள் பிப்ரவரி 24, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வெற்றிடத்தை நிரப்புவார். தியான வசனம் நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உயிரினங்கள்ல சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மாசிஸ் எனப்படுவது, தண்ணீர் மிகுந்த பகுதியிலிருந்து தண்ணீர் குறைந்த பகுதிக்கு மென்சவ்வு, அதாவது செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஒன்றின் ஊடாக செல்லும் இயற்கையான செயலாகும். இது சமநிலை மற்றும் ஊட்டச்சத்தினை உறுதி செய்வதால் உயிரின செயல்முறைகள்ல மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது மனித உடல்ல உள்ள திரவங்களை சமப்படுத்துகிறதாம். இது உயிரணுக்களை நீரோட்டமாக வைத்திருக்கவும் உதவுகிறதாம். இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் குடலில் உள்ள தண்ணீரை உறிஞ்சுவதன் மூலம் செரிமானத்திற்கு உதவுகிறதாம். மேலும் கழிவுகளை வடிகட்டுவதன் மூலம் சிறுநீரக செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம். சவ்வூடு பரவுதல் இல்லாமல் செல்கள் நீரிழப்பிலிருந்து சுருங்கலாம் அல்லது அதிகப்படியான வீக்கமடையும் கூடுமாம். இது சமநிலைமைக்கு வழிவகுக்குதாம். எளிதாக கூற வேண்டுமானால், வறண்ட நிலத்தின் அருகே காணப்படும் ஒரு நீர்நிலை சவ்வூடு பரவல் மூலமாக பிளவுகளில் நகர்ந்து மெல்ல மெல்ல தரிசு இடங்களுக்கு உயிரை கொண்டு வருவது போன்றதாகுமாம். தண்ணீரானது தேவைப்படும் இடத்திற்கு செல்லுவது போல உதாரத்துவமும் தேவை உள்ளவர்களுக்கு, அதாவது குறைவாக உள்ளவர்களுக்கு பாய வேண்டும் என்று யோவான் 6:9 பார்க்கலாம். ஒரு சிறுவன் 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களை கொண்டிருந்தான். அவன் செல்வந்தனும் அல்ல, ஆனால் அவன் தன்னிடமிருந்த அற்பமான உணவை பசியாயிருந்த மக்களுக்கு பகிர்ந்திட உதாரத்துவமாக கொடுத்தானாம். அதன் ஆசிர்வாதத்தை அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த 5000 பேரும் பெற்றார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம், எந்த உண்மையான மனதுடன் கொடுக்கிறோம் என்பதே முக்கியமாம். தன் வறுமையிலும் கொடுத்த விதவைய இயேசு கிறிஸ்து மேன்மையாக புகழ்ந்தார். தேவையில் உள்ளோருக்கு நாம் உதவி செய்யும் போது தேவன் அந்த வெற்றிடத்தை நிரப்புவாராம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கிறோம். கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் குறைவதில்லை, மேன்மேலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள்ல நாம வாசிக்கிறோம். எனவே நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.